ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ சீரியஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சீரியலில் வந்து Laravel 9 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு ஓவர்வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, அஃப்கோர்ஸ் அதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாங்க Laravel 8 வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 அன்னைக்கு ஜூலை 26 அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு உடனே வந்து நிறைய சேஞ்சஸ் ஒன்று எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்து ஒரு லாங் டைம் எடுத்து தான் வந்து Laravel 9 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு LTS லைட் ஸ்டேபிள் வெர்ஷனை தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்டு Laravelோட 6 வெர்ஷன் வந்து 7 வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா Laravel 6 வெர்ஷனுக்கு வந்து இப்போ அவங்க சப்போர்ட்டில் வந்து ஒன்லி செக்யூரிட்டி ஃபிக்சஸ் இஷ்யூ மட்டும் தான் வந்து இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் யாராவது ப்ராஜெக்ட் வந்து Laravel 6 வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து Laravel 8க்கு வந்து மாற்றிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கட் ஆயிரும். இப்போ பாருங்கள் Laravel 7க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. சரிங்களா? பாருங்கள் எண்ட் ஆஃப் லைன் சொல்லி போட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே Laravel 7க்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஓல்டு ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்கிரேட் கைடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து Laravel 8 கொண்டு வந்துடுங்க. முடிஞ்சால் Laravel 9 கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேபிள் வெர்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி தாங்க அவங்க ஆல்ரெடி வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருந்த மாதிரி கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து February 8 இல்லைங்களா? February 8 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து Laravel ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் நோட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நான் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் அவுட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப பிரேக்கிங் சேஞ்சஸ்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த Laravel வெர்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அப்படியே பிரேக் பண்ணக்கூடிய சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 6க்கு சரியான பிரேக் சேஞ்சஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 6 to 7க்கும் நல்ல பிரேக்கிங் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. பட் 7 to 8க்கு ஓரளவுக்கு சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் பிரேக்கிங்காக இருந்துச்சு. பட் அதே மாதிரி தான் 8 to 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த Laravel.comோட அஃபிஷியல் வெப்சைட்க்கு வந்து ரிலீஸ் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சில விஷயங்கள் வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக நான் டாபிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, வாங்க என்னென்ன Laravel 9ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ரவுட் குரூப்ஸ், அனானமஸ் மைக்ரேட் கிளாஸ், நியூ ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ் வந்து நான் கவர் பண்ணி இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட்டு இப்படி தான் வந்திருக்குன்னு சொல்லாமல் நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணியே காமிக்கிறேன். சரிங்களா? Laravel 9 யூஸ் பண்ணி என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியே காமிக்க போகிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் Laravel 9 வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் செட்டப் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னாக்க, இப்போ பாருங்க, என்னுடைய டெர்மினலுக்கு நான் போயிட்டேன். ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம Laravel இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு Laravel இன்ஸ்டாலர் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஜஸ்ட் Laravel நியூ அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு, என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் நான் Laravel 9 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன் பாருங்கள். ஓகே. யூசுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பழைய ப்ராஜெக்ட்லாம் கிரியேட் ஆகும்போது 8 அந்த 8.1 அந்த மாதிரி வெர்ஷன் தான் வரும். இப்போ வந்து Laravel 9 வந்ததுனால, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Laravel 9 சொல்லிட்டு டைரெக்ட்டா வந்து நம்மளுடைய வெர்ஷன் வந்து காமிக்குது. அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல வந்து நீங்க வந்து சப்போஸ் உங்களுடைய PHP வெர்ஷன் வந்து 8.0க்கு மேல இருக்கு. 8.0 அல்லது 8.0க்கு மேல இருக்கு அப்புட்ன்னா, நீங்க இனிமே Laravel ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணீங்க அப்புட்ன்னா 9 தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அப்படிங்கிறதுனால இதில என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் Laravel 9 வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா வந்து PHP வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8.0. ஸோ 8.0க்கு மேலே இருந்தால் மட்டும் தான் வந்து Laravel 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ உள்ள Laravel 9 போட்டு நம்ம வழக்கம் போல் ரன் பண்ணிடுவோம். PHP ஆர்டிசன் சர்வ் போட்டு நான் ரன் பண்ணிடுறேன். ஓகே. எனக்கு வந்து 8000 போர்ட்டில் வந்து ரன் ஆகுது. சரிங்களா? ஓகே, ஓகே. நமக்கு Laravel 8 வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. வெர்ஷன் பாருங்கள் Laravel 9 வந்து ரன் ஆயிடுச்சு. Laravel 9 சொல்லி காமிக்குது. அண்ட் PHP வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது 8.0.12 ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ள நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா அப்டேட் வீடியோவும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனல் நேம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நானும் கோடர் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஜஸ்ட்டு போனீங்க அப்படின்னா போயிட்டு ஜஸ்ட் நானும் கோடர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ
ஸோ நம்மளுடைய சேனல் வரும். இதான் நம்மளுடைய சேனல். ஓகேங்களா. இதில் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். வெப் டெவலப்மெண்ட் அந்த மொபைல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய பிளான் வச்சு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து மறக்காம வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த சேனலுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த ஜாயின் பட்டனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களால் உங்களுடைய மெம்பர்ஷிப்பை நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம ஒர்க் பண்ணி தெரிஞ்சுப்போம். Until then, unless, thank you. Bye bye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மூடில் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை.